ஹாய், இன்னைக்கு நாம கேரட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நாம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ நம்ம அதே கடாயிலேயே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2.5 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 150 கேரட்டை நல்லா சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த தேங்காய்க்கு பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை எல்லாம் தேங்காவாக இருந்துச்சுன்னா அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காயையும் கேரட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த கேரட் எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், அந்த பால் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. அந்த கேரட்டோட கலரும் நல்லா மாறிடுச்சு. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 50க்கும் ரொம்ப கம்மியாக தான் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப தகட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்ததும் அந்த கட்டியாக இருந்தது ஒரு மாதிரி நல்லா தண்ணியாக வரும். நம்ம கேரட்டை துருவி போட்டோம். ஆனால் அந்த துருவி போட்டதே தெரியாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரியே நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு போதுமா என்னென்னு. உங்களுக்கு ஒரு வேளை பத்தலைன்னா நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி தண்ணியாக வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்க அது நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ இதில் நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் அப்படின்னா உங்களுக்கு அது ஒட்டாமல் நல்லா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இப்போ லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட லட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த லட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.